ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்மளுடைய இலக்கியா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துக்கிட்டு இந்த தாட்சாயினி வழியில் பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் ரோட்டில் இப்போ எதுக்கும் வழி இல்லாமல் சுற்றிட்டுருக்காங்க இல்லையா, அதை பார்த்தா இந்த தாட்சாயினிக்கு பயங்கரமான சந்தோஷம். அப்பாடா, எப்படி நம்ம ஆசை நிறைவேற்றி இதுங்க நடு ரோட்டில் நிற்கணும் அப்படின்றத தான் நான் காலம் முழுக்க சந்தோஷத்தோடு எதிர்பார்த்துருந்தேன். அந்த நாள் எப்போ தான் வரும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தேன். எப்படியோ அந்த நாள் இன்றைக்கி வந்துருச்சு. அதனால் இவங்களை நிச்சயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு கீழே இறங்கி வராங்க. அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. இலக்கியா ஏன்னா வீடு தேடணும் இல்லையா, அதனால் நம்ம இலக்கியாவை சீன்றதில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க இந்த தாட்சாயினி. அதனால தான் மறுபடியும் சீண்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன இலக்கியா அப்படி வாக்கிங் போறியா காலையில் அப்படின்னு சொன்னது, அவள் எதுவுமே பேசாமல் நின்றுட்டுருக்கா. இன்னொரு பக்கம் நான் வாக்கிங் போகிற மாதிரி தெரியல, பார்க்கறதுக்கு என்ன ரோடாக பிச்சை எடுத்துருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாயில் வர்ற எல்லாத்தையும் பேசிகிட்ருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்குமே பொறுமையாக இருக்காங்க நம்மளுடைய இலக்கியா. அதுக்கப்புறம் நம்ம இலக்கியா இருந்துக்கிட்டு இவ்வளோ நேரமும் பொறுமையாக தான் இருக்காங்க, வேறு எதுவும் பேசாமல். ஆனால் இவங்க இன்னும் அவங்க பேச்சு நிறுத்துகிற மாதிரி தெரியல. இலக்கியா எப்படியும் நீ ஒரு ஏரியா, உங்கள் புருஷன் ஒரு ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் உங்கள் மாமியார் இருக்காங்களே ஜானி, அவங்களும் ஒரு ஏரியாவை காமிச்சிட்டிங்களா? அப்பாடா, எங்கள் ஏரியா பக்கம் வாங்க, இன்னும் கலெக்ஷன் கட்டும், நல்லா கட்டும். அதுக்கப்புறம் ஏதோ 5 10 கிடைக்கிறத வச்சு ஹோட்டல்லையோ இல்லை கோவில்லையோ சத்திரத்துலையோ சாப்பிட்டு தூங்கிட்டு நிம்மதியாக வாழ்க்கையை ஓட்டுங்க. வேறு என்ன பண்ணுறது? அதுக்குன்னு டெய்லி எங்கள் வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. எங்கள் வாட்ச்மேன் டெய்லி வர்றதை பார்த்தா கழுத்தை பிடிச்சி வெளியே தெரியணும். ஏன்னா பொல்லாதவன், அவன் கூட மாதம் 15,000 சம்பாதிக்கிறான் தெரியுமா? உங்ககிட்ட இப்போ 5 பைசா கூட இல்லை. அதனால் உங்களை பார்த்தாலே கல் எடுத்து அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, அதுக்கப்புறமா ஏய் தாட்சாயினி, ரொம்ப ஆணவத்தில் ஆடாத. ஏன்னா இராணுவத்தில் அழிஞ்சவங்களோட ஆணவத்தில் அழிஞ்சவங்க தான் அதிகம். அதனால் நீ இப்போ ஆணவத்தில் தான் ஆடிட்டுருக்க. உன்னுடைய ஆட்டத்தை அடக்கிறதுக்கு கூடிய சீக்கிரமே கௌதம் வரப்போகிறாரு. கௌதம் இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்காருன்னா புலி பதுங்கிறதே பாயறதுக்கு தான். அது தெரியாமல் நீ ஓவராக பேசிகிட்டு இருந்த, உன் மண்டையை ஓடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒழுங்கு மாதிரியே ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்க. பார்க்கலாம் யார் மண்டி யார் ஓடிக்கிறான்னு சொன்னதும் நம்ம இலக்கியாவை ஒரு கட்டை எடுத்து பொலன்னு ஒன்று பொழந்துடுறாங்க தலைமண்டியே இந்த தாட்சாயினி. ஏன்னா அவ்வளோ கோவம். ஏண்டி உனக்கு எவ்வளோ தைரியம்தான் என்னவே எடுத்து பேசிகிட்டு இருப்பேன். நானும் போனால் போட்டுன்னு பார்த்தா நீ ரொம்ப தான் ஓவராக போகிற. உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் முதல்லையே அடித்து மூலையில் தட்டி ஒரு மூலையில் உட்கார வைக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோயேன், உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன ஆட்ட ஆடுவீங்கன்னு இவ்வளோ நாளாக பார்த்துருந்தேன். எனக்கு தெரியாதா என்ன? இதுக்கு மேலேயும் நீ முன்னாடி சவுண்டே விடக்கூடாது. அப்படி சவுண்ட் விட்டால் உயிரை கூட எடுக்க தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அக்கம் பக்கம் சுற்றி இருந்தவங்க இலக்கியாவை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க இந்த தகவலை கூட நம்ம கௌதமுக்கு சொல்ல முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் டென்ஷனில் இருக்கார். அவரோட நம்பரும் யாருக்கும் தெரியாது இல்லையா, அதனால். அதுக்கப்புறமா இலக்கியா எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிறப்ப தான் போலீஸ்காரங்க கிட்டேருந்து ஃபோன் வருது. இலக்கியாவை இப்படி தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திட்டு இருக்காங்க அந்த பப்ளிக் எல்லாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு போய் அங்கே விசாரிச்சதுக்கப்புறம் தான் தெரிய வருது, இந்த தாட்சாயினி தான் இப்படிலாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் தாட்சாயினி, என் பொண்டாட்டியாவை அடித்து இப்படி பண்ணி வச்சுருக்க, உன்னை பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு அப்படி சிங்க நடை போடுறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு களத்தில் இறங்கி அந்த தாட்சாயினை விழித்து கட்டுன்னு போயிட்டுருக்காரு. ஆனால் என்ன பண்ணுறது, பொம்பளை மேலே கை வைக்கூடாதுன்ற ஒரே ஒரு வைராகியத்தினால என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கார். ஆனாலும் அவருடைய பொறுமைக்கு எல்லையே இல்லை அப்படின்ற அளவுக்கு பயங்கரமான கோவத்தில் இருக்கார். ஏன்னா இந்த தாட்சாயினி எஸ்எஸ்கேவும் பண்ணுறது ரொம்ப ஓவராக இருக்குது இல்லையா, அதனால் யாராக இருந்தாலும் இந்த எஸ்எஸ்கேவும் தாட்சாயினி பண்ணுற வேலைக்கு பயங்கரமாக கோவப்படுவாங்க. அவங்க பண்ணுறதே அந்தளவுக்கு ஓவர் தான். ஆனாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஒரு பாட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ண போய் கடைசியில் அது வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுவும் கஷ்டம் இல்லையா, அதனால். ஆனாலும் இந்த தாட்சாயினி அடங்குறாளா? கொஞ்சம் கூட அடங்குறது இல்லைங்க. அதனால் கௌதம் நேராக வீட்டுக்கே போய், ஏய் தாட்சாயினி, நீ திமுறலையானா இரு, பணத்திலையான பொருள், பணத்தில் கூலி தூங்கு என்ன வேணால் பண்ணு, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அதுக்காக எங்களை சீண்டிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, ஒரு நாள் இருக்கமா ஒரு நாளுக்கு மேலே கத்தி எடுத்து பொட்டுன்னு வச்சுக்கோ, பட்டுன்னு போயிடுவேன். அதனால் ஒழுங்குமுதே வயசான காலத்தில் எப்படி இருக்கணும் இருந்துட்டு 4 இடத்த சுற்றி பார்த்தோமா, நல்லா சாப்பிட்டோமா, 4 ஊரை சுற்றினோமா, அப்புறமா நல்லதை பார்த்தோமா கேட்டோமான்னு சொல்லிட்டு காலத்தை போட்டிட்டு போயினேக்கணும். அதை விட்டுட்டு மற்றவங்க வாழ்க்கையில் நோன்னு நினச்ச உனக்கு பாட கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மெட்டி விட்டு போக, டேய் சின்னப்பையா யாராது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த எஸ்எஸ்கே. யாரடா சின்ன பையன்டா? டே கழட்டு நாயன், நான் உனக்கு யமனா வந்திருக்கேன்டா. இன்றைக்கி வேணால் நான் போகிறேன், ஏன்னா என்னுடைய சூழ்நிலை சரியில்லை. நாளைக்கு வருவேன், உன்னை உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சின்னா என் முன்னாடியே நிற்காத, நான் வர்றப்ப இந்த நிலையை நீ செத்துட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டிட்டு போயிடுறாரு. ஏன்னா இப்போதைக்கு இலக்கியாவை பார்க்கணும் இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறம் இலக்கியா சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.